வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனது ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், ஒரு எக்ஸல் ஷீட்டில் நாங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்மினை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதற்கு நாங்கள் எந்தவிதமான கோடிங்கும், அதாவது VBA கோடிங் ஒன்றினையும் நாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை. Let's see the demo. நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் டேட்டாவினை எக்ஸல் சீட்டில் பதிவிட வேண்டி இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் அந்த டேட்டா குறைவானதாக இருக்கலாம், அல்லது சில சந்தர்ப்பங்களில் கூடியதாக இருக்கலாம். எனவே டேட்டாவினை என்டர் பண்ணும் பொழுது அதனை நீங்கள் அலுப்பில்லாமல் சந்தோஷமாக செய்வதற்கு நாங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மினை பயன்படுத்தலாம். உதாரணமாக, நம்பர் ஆஃப் காலம்ஸ் கூடுதலாக இருக்கும் பொழுது, உதாரணமாக பாருங்கள், இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொல்லும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதைத்தான் நான் இந்த காலம்ஸ் சொல்லுகின்றேன். இந்த காலம் கூடுதலாக இருக்கும் பொழுது நீங்கள் டேட்டாவினை என்டர் பண்ணும் பொழுது இந்த ஹொரிசாண்டல் பாரினை நீங்கள் அதாவது மூவ் பண்ணித்தான் அதனை நீங்கள் என்டர் பண்ணுதல் வேண்டும். அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா இருக்கும் பொழுது நீங்கள், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் கூடுதலாக இருக்கும் பொழுது இந்த வெர்டிக்கல் பாரை நீங்கள் மேலேயும் கீழையும் அசைத்து தான் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணுதல் வேண்டும். இது உங்களுக்கு ஒரு சில வேளைகளில் அலுப்பானதாக இருக்கலாம். மற்றது உங்களுடைய டேட்டா என்ட்ரியினை குயிக்காக செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மினை பயன்படுத்துவதன் மூலம் அதனை நாங்கள் இலகுவாக செய்யலாம். அதாவது இப்போ நீங்கள் ஹொரிசாண்டல் பாரை நீங்கள் மூவ் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி வெர்டிக்கல் பாரை மூவ் பண்ணாமல் நாங்கள் அதனை செய்யலாம். இப்போ இருக்கின்ற இந்த டேட்டா ஷீட்டில் நீங்கள் இப்போ ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுவது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரோவாக சென்று நீங்கள் அதனை செய்வீர்கள். உதாரணமாக இந்த மாதிரி தான் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணுவீர்கள். இப்போ ஏதாவது ஒரு செல்லில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் ஓகே இந்த சிட்டி மாற்ற வேண்டும்னு சொன்னால் நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணி இதை நீங்கள் மாற்றலாம். ஸோ இதனை இவ்வாறு தான் நாங்கள் இப்போ நார்மலாக டேட்டாவை ஒரு எக்ஸல் ஷீட் டேபிளில் நாங்கள் என்டர் பண்ணுவது. அப்போ இப்போ நாங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்மினை பயன்படுத்தி இதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு முதலில் நீங்கள் இந்த எக்ஸல் டேட்டாவினை ஒஃபிஷியல் எக்ஸல் டேபிளாக மாற்றுதல் வேண்டும். இந்த எக்ஸல் டேட்டாவினை நாங்கள் ஒஃபிஷியல் எக்ஸல் டேபிளாக மாற்றுவது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு நீங்கள் இந்த டேட்டாவில் ஒரு செல்லை நீங்கள் மவுஸை கொண்டு கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் Ctrl+T என்பதை ஒருமிக்க நீங்கள் அழுத்தும் பொழுது இந்த எக்ஸல் டேட்டா ஒரு டேபிளாக மாறி இருப்பதை நீங்கள் இங்கு காணலாம். இதில் ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு எக்ஸல் டேட்டாவை டேபிளாக ஒரு ஒஃபிஷியல் எக்ஸல் டேபிளாக மாற்றிய பிறகு நீங்கள் உங்களுடைய இந்த கொலம் ஒவ்வொன்றையும் பார்த்தோம் என்றால் இங்கே பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ ஒன்று காணப்படுகின்றது. அது என்னவென்று சொன்னால் நீங்கள் இதனை ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த எக்ஸல் டேட்டாவினை நாங்கள் ஒரு ஒஃபிஷியல் எக்ஸல் டேபிளுக்கு மாற்றிவிட்டோம். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மை நாங்கள் பாவிப்பது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த ரிபனில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் இங்கே அந்த எந்த விதமான பட்டனும் இங்கே காணப்படவில்லை. அப்போ இதனை நாங்கள் எங்களுடைய இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் கூடிய பட்டனை நாங்கள் ஆட் பண்ணுதல் வேண்டும். இதனை எவ்வாறு செய்வதுன்னு சொன்னால் இந்த அரோ மார்க்கை, இந்த டவுன் அரவை கிளிக் பண்ணி இந்த மோ கமாண்ட்ஸுக்கு சென்று, இப்போ இதில் இது பாப்புலர் கமாண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று காணப்படுகின்றது. இது பாப்புலர் கமாண்ட்ஸ் அல்ல. நீங்கள் இந்த டவுன் அரவை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிபன். எஸ், இது இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இப்பொழுது ஆல் கமாண்ட்ஸ் என்பதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் என்பதை நான் கண்டுபிடிப்போம். ரைட், இந்த ஃபார்ம் இங்கே காணப்படுகின்றது. இதை நாங்கள் ஆட் பண்ணி போட்டு ஓகே கிளிக் பண்ணும் பொழுது இப்பொழுது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் இங்கே காணப்படுகின்றது. அப்போ இதனை எவ்வாறு பாவிப்பது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இப்போ நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மை கிளிக் பண்ணுவதற்கு முதல்
இதில் ஏதாவது ஒரு டேட்டாவில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ அதே இது வேறொரு ஒரு செல்லில் கிளிக் பண்ண போட்டு நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும். நிச்சயமாக நீங்கள் ஒரு டேட்டாவில் அதனை என்டர் பண்ணி போட்டு தான் நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மினை நீங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். அப்போ இப்பொழுது பாருங்கள், நான் முதலாவது ரோலை என்டர் பண்ணியே இந்த டேட்டா இங்கே காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் ஒரு புது டேட்டாவை என்டர் பண்ணுவது அப்படி என்பதை பார்ப்போம். அதற்கு நாங்கள் இந்த நியூ என்பதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி போட்டு டேட்டாவை என்டர் பண்ணுவோம். டெஸ்டிங் என்று போடுவோம். அதாவது இந்த டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணி போட்டு உங்களுடைய கீபோர்டில் என்டர் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இப்பொழுது பாருங்கள், இந்த புதிதாக என்டர் பண்ணிய டேட்டா வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் டேட்டாவை பார்ப்பதற்கு நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இது ப்ரீவியஸ். இதற்கு முதல்ல என்டர் பண்ண டேட்டாவை பார்ப்பதற்கு நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட், மற்றது இந்த ஃபார்மில் வந்து இங்கே காணப்படுகிற இந்த ஸ்க்ரோல் பாரை நீங்கள் மேலே போடும் பொழுது இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையும் நீங்கள் இதில் காணலாம். இதன் மூலம் நீங்கள் இலகுவாக ஒவ்வொரு ரோஸையும் இதில் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டேட்டா, அதாவது இந்த எக்ஸல் டேட்டா ஷீட்டில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த கிரைட்டேரியா என்பதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் ஆனந்தி என்பதை இதில் ஃபர்ஸ்ட் நேமில் போட்டு சர்ச் பண்ணும் பொழுது அந்த டேட்டா வந்து இங்கே உங்களுக்கு வருகின்றது. இப்போ இதன் மூலம் நீங்கள் சர்ச்சும் நீங்கள் இது செய்யலாம். இந்த கிரைட்டேரியா என்பதை நீங்கள் டாகிள் பண்ணலாம். ஃபார்முக்கு கொண்டு போகணும்னா அதை திருப்பி கிளிக் பண்ணும்பொழுது இப்பொழுது ஃபார்ம் வந்து விட்டது. மற்றது இந்த டேட்டா அந்த எக்ஸல் டேட்டாவில் காணப்படுகின்ற டேட்டா வேலிடேஷனும் வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மில் காணப்படும். இப்போ உதாரணமாக இந்த ப்ராடக்ட் நம்பர் என்பதற்கான வேலிடேஷனை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒன்லி வந்து 5 கேரக்டர்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அப்போ இப்போ இதனை நாங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மில் பார்ப்போம், இந்த வேலிடேஷன் ட்ரூவான்னு சொல்லி. பாருங்கள், இந்த ப்ராடக்ட் நம்பர் வந்து இப்போ 5 கேரக்டர்ஸை கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் 6 கேரக்டர்ஸுக்கு மாற்றுவோம். பட் என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த டேட்டா வேலிடேஷன் இங்கே தெரிகின்றது. இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மினை பயன்படுத்தி நாங்கள் வந்து இப்போ பெரிய அளவிலான ஒரு டேட்டாவை கொண்ட ஒரு டேட்டா டேட்டா டேபிளில் இருக்கின்ற டேட்டாவை நாங்கள் சர்ச் பண்ணலாம். அதை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டி தருகின்றேன். இப்பொழுது இந்த டேட்டா டேபிளினை பார்ப்போம். இப்போ இதில் வந்து இந்த சேல்ஸ் குளத்தில் வந்து இப்போ அதாவது இந்த சேல்ஸ் வந்து $30,000 பார்க்க கூட இருக்கின்ற சேல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். இதற்கு வந்து நாங்கள் இங்கே ஒரு இடத்தை கிளிக் பண்ணி போட்டு அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்முக்கு சென்று இந்த கிரைட்டேரியா என்பதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இந்த சேல்ஸ் என்பதை நாங்கள் greater than 30,000 என்பதை கிளிக் பண்ணி போட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த சேல்ஸ் வந்து 30,000க்கு மேற்பட்டதாக காணப்படுகின்றது. ரைட். மற்றது இதில் இன்னும் ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்முலா வந்து நீங்கள் லெஸ் தென் கிரேட்டர் தென் போன்ற ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் அஸ்ட்ரிக்கையும் யூஸ் பண்ணலாம். அஸ்ட்ரிக்கை யூஸ் பண்ணி சில வேர்டை வந்து நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். ரைட். அவ்வளவுதான் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம். இது ஒரு ஹிடன் ஃபீச்சராக கனகாலமாக இருந்து வருகின்றது. இது மிகவும் பிரயோசனமான ஒரு ஃபீச்சர். உங்களுடைய எக்ஸல் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இதனை பாவித்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவினை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அதற்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிடவும். அதன் மூலம் எனது புதிய வீடியோக்களை உங்களுக்கு என்னால் நோட்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.